ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வின் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த வான்கடை மைதானத்தில் இந்திய அணி ரசிகர்களும் இந்திய அணி வீரர்களும் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணாங்க. அற்புதமாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி டிவிலியர்ஸ் என்னதான் நம்ம சொந்த நாட்டையே இந்திய அணி ஜெயிச்சிருந்தாலும் இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதாங்க நம்ம ஏபி டிவிலியர்ஸ். அவர் இந்திய அணி குறித்தும் இந்திய அணி ரசிகர்கள் குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம ஏபி டிவிலியர்ஸ் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை அடிக்கிறதுக்கான தகுதியான டீம் அது இந்திய அணி தான். எனக்கு இந்த T20 வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு முன்னவே தெரியும். கண்டிப்பாக இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருக்குது. அவங்களுக்கு எதிராக தான் எங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஃபைனல் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்ச மாரி அவங்களுக்கு எதிராகவே வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்காங்க. இந்திய அணி கண்டிப்பாக இந்த கோப்பை அங்கே வெல்றதுக்கு தகுதியான டீமு தான். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சிருந்தா ரொம்பவே நான் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஒரு உலகக்கோப்பை கூட இது வரைக்கும் அடிக்கலை. இந்த வருஷம் அடிப்போன்னு பார்த்தோம், பட் எங்களால் அடிக்க முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்திய அணி அடிச்சிருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியன் எனக்கு பர்சனலாகவே கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச நாடு. இந்திய அணி அடிச்சிருக்கு. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அங்கே ரசிகர்கள் உண்மையாக இந்த போன்ற ஒரு ரசிகர்கள் எந்த ஒரு நாட்டில் இல்லை நான் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தளவுக்கு செலிப்ரேஷன் நான் எந்த நாட்டுக்கும் உலகக்கோப்பை அடிச்சுட்டு போய் செலிப்ரேஷன் பண்ணி பார்த்ததில்ல. நாங்களே இது வரைக்கும் ஒரு உலகக்கோப்பை கூட அடிக்கலை. நாங்கள் வென்றுட்டு போனால் கூட இந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம் வருமானு எங்களுக்கு தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் பேர் அங்கே இருந்ததாக தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இந்திய அணி இந்த உலகக்கோப்பை வென்றதுக்கான தகுதியான டீம் தான் சொல்லிட்டு நம்ம ஏபி டிவிலியர்ஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையாக நம்ம ஏபி டிவிலியர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய ரசிகர்கள் அவருக்கு வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் ஏபி டிவிலியர்ஸ் பிடிக்கும். மிஸ்டர் 360 டிகிரின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம் சூரியகுமார் யாதவ் தான் 360 டிகிரி. அது இப்போ தாங்க அவரெல்லாம் அந்த காலத்துலேருந்தே எல்லா கிரவுண்டும் சுற்றி காமிச்சவர். அதனால் ஒரே ஒரு 360 டிகிரினா அது ஏபி டிவிலியர்ஸ் மட்டும்தான். அதனால் இந்திய அணி உலகக்கோப்பை வென்றிருக்கிறது அவர் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக என்னதான் நம்ம டீமே தோத்தாலும் அடுத்த டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு பாருங்க. அந்த ஒரு மனசு தான் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதுக்காச்சும் அவங்க ஒரு கப் அடிப்போன்னு பார்க்குறாங்க, அதுவும் அடிக்க முடியல. அவங்க தோற்றது நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்குது. பட் விடுங்க, அடுத்து வர ஐசிசி டிராஃபியில் நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவோட வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்திய அணி மேலும் அடுத்த ஐசிசி டிராஃபி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் நாட்டில் நடக்கும்போது ஐசிசி 50வது சாம்பியன் ட்ராஃபி நடக்கும்போது அப்புறம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது. அப்போது திருப்பி 2026 T20 வேர்ல்டு கப் வருது. அதனால் கண்டினியூவாக ஐசிசி டிராஃபி வந்துட்டுருக்கு. இந்தியாவும் குறிக்கோள் வச்சுட்ருப்பாங்க அடுத்த உலகக்கோப்பை அடிக்கணும்னு சொல்லிட்டு. சவுத் ஆஃப்ரிக்காவும் கண்டிப்பாக ஒரு குறிக்கோள் இருக்கும். பார்க்கலாம் அடுத்து வர டிராஃபி யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ஏபி டிவிலியர்ஸ் இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.